முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. தற்போது சர்வதேச தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹாக்கி மைதானத்தினை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு இன்று உலக விளையாட்டு வரைபடத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த மாபெரும் மாற்றத்திற்கு பின்னால் இருப்பது நமது தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு பார்வையும் அதை செயல்படுத்தும் உறுதியும் தான். குறிப்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையை தலைமையேற்று நடத்தி வரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் இதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. சர்வதேச தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹாக்கி மைதானத்தினை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். இளம் ஹாக்கி விளையாட்டு வீரர்களை சந்திக்க இருக்கிறார்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு தொடர்ச்சியாக சர்வதேச அளவிலான போட்டிகளை நடத்தி வரலாற்று சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இச்சாதனைகளை நிகழ்த்த உறுதுணையாக இருந்து வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள். கோவையில் 9.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள ஹாக்கி மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. கோவையில் 9.5 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள ஹாக்கி மைதானத்தை மற்றும் வனவிலங்கு மறுவாழ்வு மையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தற்போது 10,000 பேருக்கு மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வனக்கல்லூரியில் தமிழ்நாடு வனப்படை நவீன மையமாக்கல் மற்றும் ஆயுதங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழ்நாட்டிலே முதல் முறையாக கோவை மாவட்டத்தில் சிறுமுகை பெத்திக்குட்டை பகுதியில் 19.5 கோடி கட்டப்பட்டுள்ள வனவிலங்கு இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையங்கள், சாடிவயல் ஆணை முகாம், தமிழ் வனத்துறை ஆவண காப்பகம், சேமிப்பு ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து தற்பொழுது ஆரசூரம் பகுதியில் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் ரூபாய் 9.5 கோடியில் கட்டப்பட்டுள்ள ஹாக்கி மைதானம் திறப்பு விழா தற்போது துணை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். மேலும் அங்கிருந்த விளையாட்டு வீரர்களை பார்வையிட்டார். அங்கு அவர் ரூபாய் 31.3 கோடியில் 12 புதிய திட்டப் பணிகள் அடிக்கல் நாட்டு விழா. மேலும் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் ரூபாய் 9.5 கோடியில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை புல்வெளி தளத்துடன் ஹாக்கி மைதானம், சித்தாபூர் மாநகராட்சி பள்ளியில் புதிய வகுப்பறைகள், குப்பைகள் சேகரிக்கும் மையம் உட்பட ரூபாய் 162.5 கோடியில் 107 முடிவுற்ற பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். விழாவில் 10,626 பயனாளிகளுக்கு ரூபாய் 136.5 கோடி அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசுகிறார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர், மாவட்ட கலெக்டர் பவன்குமார், மேயர் ரங்கநாயகி, ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர். துணை முதல்வர் கோவை வருகையொட்டி பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.